அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல். ரியாத், பெய்ரூட் தாக்குதல்களை தொடர்ந்து டிரம்ப் கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்கள் 4வது நாளாக தொடர்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தாக்குதல் சம்பவம் நடந்ததை அடுத்து அமெரிக்கா விரைவில் பதிலடி கொடுக்கும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் அதிகாலை வெடிப்புச் சத்தம் கேட்கப்பட்டதாகவும் தீ பற்றியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 ட்ரோன்கள் தாக்கியதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. கருப்பு புகை தூதரக பகுதியை சூழ்ந்தது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவம் இதுவரை ஈரானில் 1250க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. மேலும் 11 ஈரான் கப்பல்கள் அழிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு முக்கிய நிகழ்வாக ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் ஹோர்மூஸ் நீரிணையை மூடிவிட்டதாகவும் அங்கு செல்லும் எந்த கப்பலையும் தாக்குவோம் என எச்சரித்துள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையாக உள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் மூடப்பட்டால் சர்வதேச சந்தைகளில் கடும் பாதிப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இஸ்ரேல் தரப்பில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த போர் விரைவான மற்றும் தீர்மானமான நடவடிக்கை என கூறியுள்ளதுடன் இது சில வாரங்கள் நீடிக்கலாம், ஆனால் ஆண்டுகள் எடுக்காது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. அதே சமயம் லெபனான் ராணுவம் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் இருந்து சில முன்னணி நிலைகளை காலி செய்து வருகிறது. இந்த பதற்றமான சூழலில் சீனா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி அரசியல் மற்றும் தூதரக தீர்வுக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த மோதலின் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படுகிறது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய அரசு நடுவண் கிழக்கு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. மொத்தத்தில் அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் மோதல் மேலும் தீவிரமடைந்து வளைகுடா பிராந்தியத்தை முழுவதும் பாதிக்கும் வகையில் பரவி வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.